Hi viewers, welcome to my channel. Let's go around. இன்றைக்கி நான் 2 கடாரங்காய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊறுகாய் போட போகிறோம். எப்படி கசப்பே இல்லாமல் இந்த கடாரங்காய் வச்சு ஊறுகாய் போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தி கூட. கடாரங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இப்போ ஒரே ஒரு கடாரங்காய் மட்டும் உள்ளே வச்சு மூடி வைக்கிறேன். நான் மூடியை ஃபுல்லாக லாக் பண்ணலை, ஜஸ்ட் லைட்டாக மூடியை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கரெக்டாக 2 minutes முடிஞ்ச உடனே மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு இந்த கடாரங்காயை வெளியில் எடுங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால கடாரங்காய் கொஞ்சம் நல்லா சூடேறி அப்படி இருக்கும். இது மேலே இருக்கிற ஒரு கசப்பு தன்மை போயிடும் கண்டிப்பாக. இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற இன்னொரு கடாரங்காயையும் அதே மாதிரி வச்சு நான் 2 minutes வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கிறேன். இப்போது இதையும் கிளாத் வச்சு நான் எடுத்துகிட்டு நல்லா நான் தொடச்சிக்கிறேன். இதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க, பிகாஸ் ஊறுகாய் பண்ணும்போது தண்ணியே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கடாரங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு ரெடியாகி இருக்குது. இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த கடாரங்காயில் உள்ள சீட்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன். ஒரு சிலது இருக்குது, நீங்கள் கட் பண்ணும்போது வந்ததுன்னா கூட அதெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அது பெருசாகவே இருக்கணும், பிகாஸ் அது நம்ம வெயிலில் வைக்கும்போது கண்டிப்பாக சுருங்கும். ஸோ அப்போ ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் நான் எடுக்கிறேன். எல்லாத்தையும் ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கிறேன். ஒரு கடாரங்காய்க்கு 2 ஸ்பூன் உப்பு அப்படிங்கிற மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இதுக்கு 4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே வெயிலில் வச்சு நான் ஊற வைக்க போகிறேன். 2 நாளுக்கு அப்புறம் மிளகாயும் போடணும். ஸோ சாரி, என்னென்னா நான் அந்த வீடியோவை ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசியில் அது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, அந்த ஒரு சின்ன கிளிப்பிங். ஸோ நம்ம 3rd டே வெயிலில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 பச்சை மிளகாவையும் கீறி போட்டுக்கணும். அப்புறம் இது என்னோட ஒரு டெக்னிக். என்னோட நெட் ஷாலை கிழிச்சிட்டு இதை இப்படி போனிடெயில் மாதிரி போட்டு இப்படி நான் வச்சுப்பேன். ஸோ தட் வெயிலில் வைக்கும்போது எந்த ஒரு டஸ்ட்டும் அதில் படாது. ப்ளஸ் சன்லைட் டைரெக்டாக அது மேலே பட்டுரும். இன்கேஸ் நம்ம ஒரு மூடி வச்சோம் அப்படின்னா அந்த மூடி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட ஹீட் எனக்கு உள்ளே இறங்கும். ஸோ இது எனக்கு ஒரு பெட்டர் ஐடியாவாக இருந்தது. 4th டே மார்னிங் நம்ம ஊறுகாய் இப்படி இருந்துச்சு. நம்ம போட்ட சில்லி எல்லாம் நல்லா அந்த உப்பில் பிடிச்சி நல்லா ஊறி சூப்பராக இருந்தது. வெறுமையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது எல்லாத்தையும் நான் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த மண் பாத்திரத்துலேயே ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இதுதான் இதோட ஊறுகாவோட லுக்கு. வெறுமையாக சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 7 to 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க, தாராளமாக ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஊற வைக்கும்போது. ஸோ இந்த மிளகாய்த்தூள் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது மண் பாத்திரங்கிறனால எனக்கு ஹீட் அதிகமாகவே அதில் இருந்துகிட்ருக்கும். அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன் உடனேயே. இப்போது நம்ம செஞ்சு வச்ச ஊறுகாவை எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை கரண்டியை வச்சு உடச்சி பிச்சு விட்டுறாதீங்க. நல்லா அழகாக அது கூட கோட் ஆகுற மாதிரி நீட்டாக நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடடா, பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. உண்மையிலேயே டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது. பருப்பு குழம்பு வைக்கும்போது, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி தான், பட் ஸ்டில் இது ரொம்ப மெடிசினல் வேல்யூஸ் இதில் அதிகம். உடம்பில் பித்தம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பித்தத்தை குறைக்க ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதை மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் மறக்காமல் வாங்கி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அன்டில் தட், பை பாய்.